ஹைட்ரோபோனிக்ஸ் ஃபார்மிங் அப்படிங்கிறது லாஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரி மண் இல்லாம நேரடியா நீர் மூலம் செடிகளை வளர்க்கும் முறை. நவீன விவசாயிகள் இந்திய காய்கறிகளை ஹைட்ரோபோனிக்கல் முறையில வளர்க்க விரும்புறாங்க. இந்தியாவுல சிறந்த ஹைட்ரோபோனிக் காய்கறிகள் என்னன்னு பார்ப்போம் வாங்க. கீரை கீரை ஒரு குளிர்கால நில பயிர். இது குறைந்த வெப்பநிலை மற்றும் குறைந்த வெளிச்சத்துல வளரக்கூடியது. இதை நாம 3 மாதங்கள்ல அறுவடை செய்யலாம். அடுத்தது இஞ்சி. இஞ்சி ஒரு சூடான மற்றும் ஈரப்பதமான சூழல்ல நன்றா வளரும். ஹைட்ரோபோனிக்ஸ் விவசாய செயல்முறைக்கு இது மிகவும் பொருத்தமானது. தக்காளி ஏராளமான ஒளி மற்றும் சொட்டு நீர் ஹைட்ரோபோனிக் அமைப்புடன் ஆண்டு முழுவதும் மகசூலை தரும். அடுத்து துளசி. நம்ம ஒவ்வொரு வீட்லயும் வளரக்கூடிய பிரபலமான மூலிகை மட்டும் இல்லைங்க. ஹைட்ரோபோனிக் வளர்ச்சிக்கு இது ஒரு சிறந்த பயிராகும். ஒவ்வொரு வாரமும் புதிய அறுவடையை தரும். அடுத்து வெள்ளரி. வெள்ளரிக்கு நிறைய ஒளி மற்றும் அதிக வெப்பநிலை வேணும். இது சுற்றுச்சூழலுக்கு உகந்தது மற்றும் விரைவான வளர்ச்சியை காட்டும். இது ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில வளர்க்கும் போது அதிக மகசூலை தரும். மீதம் என்னென்ன காய்கறிகள்ங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.